ஹலோ ஜெல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நேற்று லைவ் வந்தேன், பட் ஒரு மாதிரி போச்சு. ஸோ நான் இன்னும் 2 டேஸ் கழித்து தான் நான் லைவ் வருவேன். அண்டு அந்த லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட எஃப்எஃபோட 4th பார்ட் கொஞ்சம் நான் டைம் எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் நான் பிரேக் கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக இந்த இது வரும். இது பார்ட் வைஸ் போகுமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இது ஒரு ட்ரெய்லரு. 2 ஷார்ட்டாக இருக்கலாம், 3 ஷார்ட்டாக இருக்கலாம், எனக்கு தெரியல. கொண்டு போகிற அளவு நான் கொண்டு போகிறேன். ஓகேவா? அந்த எஃப்எஃப் நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு மைண்டு போய்கிட்டுருக்கு. ஏன்னா ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா முடிச்சிடணும். ஸோ டைம் ட்ராவலும் நான் அப்படி தான் நினச்சேன். ஸோ ட்ராப் அப் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சேன். பட் நான் அதை முடிச்சிட்டேன். ஸோ இதுவும் நான் முடிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த இதுக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு நான் அந்த எஃப்எஃப் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 10 பார்ட்ஸ் வரையும் போகும் அப்படின்னு நான் சொல்லவும் நீங்கள் கமெண்ட் அவ்வளோவா வரலை. ஸோ நான் கொஞ்சம் பார்ட்ஸை நான் கம்மி பண்ணி 5 பார்ட்ஸ் 6 பார்ட்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? அது இந்த டைரெக்டாக போயிடலாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங் சீனில் தான் காமிக்கிறோம். ஜேகே தான் சைக்கோ மாதிரி இருக்கார். ஸோ ஜேகேவோட கேரக்டரை எடுத்துக்கிட்டோம்னா சைக்கோ மாதிரி. ஸோ அவர் ஏதாச்சும் நினச்சா அது கன்ஃபார்ம் நடக்கணும். ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவார் மற்றவங்கள. ஸோ இவருக்கு ஒன்றுமே பிடிக்காது, லைக் எதுவுமே பிடிக்காது. அவருக்கு இந்த டார்க் பிளேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் எப்போ பார்த்தாலும் டார்க் பிளேஸ்லேயே இருப்பார். ஸோ ஜேகேயோட கேரக்டர் இப்படி தான். ஸோ நம்ம ஸ்டார்டிங் சீனில் தான் காமிக்கிறோம். ஒரு கம்பெனியில் ஜேகே ஒர்க் பார்த்துட்ருக்காரு. இவர் ஒர்க் பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தன் ஜேகே உன்னைய சார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே பார்த்துட்டு என்னதான் இது என்கிட்ட அவர் கூப்பிட்றா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சைக்கோ மாதிரி கத்துறாரு. அவன் பார்த்துட்டு என்ன இப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் பயந்துட்டு பின்னாடி தள்ளி போயிட்டான். ஜேகேவும் பார்த்துட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு மாதிரி கெத்தாக போகிறாரு. அவங்க மேனேஜர் ரூமுக்கு தான். ஸோ மேனேஜர் ரூமுக்கு போயிட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அந்த மேனேஜர் பார்த்துட்டு சார் 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 நீங்கள் இவ்வளோ கோவப்பட வேணும் அவசியம் இல்லை சார், இந்த ப்ராஜெக்டை மட்டும் எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாள். ஜேகே அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோ. பாரு நீ பண்ணுறேன்னா பண்ணு, என்னையெல்லாம் பண்ண வைக்க தொல்லாத சரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேனேஜர் சார் சார் ப்ளீஸ் நீங்கள் தான் சார் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க என்கிட்ட தான் நீங்கள் இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேனேஜர் பார்த்துட்டு சார் சார் ப்ளீஸ் சார் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே இதை பார்த்துட்டு நீங்கள் யாராச்சும் வச்சு பண்ணிக்கோங்க, என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேனேஜர் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே அதை பார்த்துட்டு இங்கே பாருங்க என்னையை விட்டுருங்க, நான் கோவப்பட்டேன்னா நான் என்னவா மாறுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மேனேஜரும் கொஞ்சம் கப்பு சிப்புன்னு ஆகிட்டேன். சார் நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஜேகேவும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி போகிறாரு. எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி திமிராக போகிறாரு கேபினுக்கு, அவரோட கேபினுக்கு. ஜேகே யாருன்னா ஒரு மாதிரி மேனேஜரோட அசிஸ்டண்ட்டு தான். பட் மேனேஜரே பயப்படுவார் ஜேகேவை பார்த்தா. இப்போ ஜேகேவோட மனசுக்குள்ளே தான் இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் எப்போயாச்சும் கொல்ல தானே போகிறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அவ்வளோ கட்டுப்போடு இருக்கார். சுத்தமாக முடியல. அந்த சைக்கோத்தனம் அப்படியே தெரியுது. ஜேகேவும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அப்புறம் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்குமோ ஒருத்தன் லைட்டாக ஜேகே இடிச்சிட்டு போயிட்டான். ஜேகே அதை பார்த்துட்டு சுரு காண்டாகிட்டு பின்னாடியே துரத்திட்டு போய் ஒரு பெரிய நைஃபு எடுக்கிறாரு. அந்த நைஃபை எடுத்து அந்த பர்சனை வச்சு அப்படியே
இழுத்து கிழிக்கிறாரு. இதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு அப்படியே கத்துறாங்க. ஏன் என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு அப்படி கத்துறாங்க. ஜேகே அதில் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு குத்துறாரு. அந்த கத்தியை வச்சு அந்த பர்சனை வச்சு குத்திட்டு இருக்காரு. ஜேகே அப்படி பார்க்கவும் எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு. அள்ளு விட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி போயிட்டாங்க. ஜேகே வந்து அந்த பர்சனை வந்து கொன்னுட்டு அப்படின்னு ஒரு ஸ்மார்க்கு வந்துட்டு என்னை இடிச்சிட்டு நீ உயிரோட போயிடுவியா அப்படின்னு அவருக்கு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துலேயே இருந்து எல்லாருமே பார்த்துட்டு என்ன இந்த பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒளே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கவும் ஜேகேக்கு இன்னும் கட்டுப்பாகுது. என்ன நடக்குதுங்க, எல்லாரும் போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சும்மா கூட்டமாக நிறுத்தி என்னைய பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் இப்படி தான்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் வீட்டில் யாரும் இல்லை, அவர் மட்டும்தான், பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. ஸோ அவர் வந்து வீட்டில் போகிறாரு. போயிட்டு பேக் எல்லாத்தையும் வச்சுட்டு கையில் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு லக்கலான ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் வாஷ் பண்ணிட்டா அப்படியே வந்து சோஃபாவில் வந்து உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. என்ன படம் ஓடுதுன்னா அந்த சைக்கோ கில்லர்ஸ்னு ஒரு படம் இருக்குண்டா, அந்த படம் தான். ஜேகே வந்து அப்படியே பார்க்குறாரு. கண்ணு கூட சிமிட்ல அந்த டிவி அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வர அப்படி வெறி ஆகுது. அதை பார்க்க அப்படியே என்னமோ பண்ணுது ஜேகேக்குள்ளே. ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு பெரிய நாய்வு வந்து எடுத்துகிட்டு அவர் ஷர்ட்குள்ளே வந்து மறைச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஒரு லாங் கோட்டு எடுத்துகிட்டு விறுன்னு அந்த வீட்டை விட்டு போகிறாரு. ஸோ வீட்டை விட்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஒருத்தன் வந்து ஓடிட்டுருக்கான், ஒருத்தன் வந்து பிடிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். 2 பேருக்கும் நடுவில் இப்போ வந்து அந்த கார் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2 பேருமே கொலாப்ஸ் ஆகிட்டு யார்ரா இவன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கொலாப் ஆகிறாங்க. 2 பேருமே வந்து ஒரு மாதிரி முகமூடி போட்டிருக்காங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ ஜேகே வந்து கீழே வந்து இறங்குறாரு. ஸோ இறங்கவும் அங்கே ஃபுல்லாக அவ்வளோ புகை, அந்த ஸ்மோக்கிங் புகை தான், அவ்வளோ புகை இருக்குது. ஜேகே வந்து அப்படியே மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை தான். அந்த 2 பேருமே அவ்வளோ பெரிய ஷாக். யார்ரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு ஜேகே அதை பார்த்துட்டு யார் இதில் தப்பு பண்ணா அப்படின்னு வந்து கேட்கப்போ இந்த தான் இவன் இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லவும் அந்த பையனை பார்த்துட்டு நீ தான் தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லுவோம். சார் நான் எதுவும் தப்பு பண்ணல சார் அப்படின்னு வந்து 2 பேரும் கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்க. ஜேகேக்கு வர இன்னும் டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் அப்படியே வச்சு கொள்ளிட்டு இருக்காரு. கத்தியை வச்சு குத்திட்டு இருக்காரு. பெரிய நைஃப் தானே சொன்னேன், பெரிய நைஃப் எடுத்து அப்படியே குத்துறாரு. 2 பர்சனையுமே குத்துறாரு. ஈவியாக இருக்கும் கூட பார்க்கல. 2 பர்சனையும் சதக்குன்னு குத்துறாரு. ஸோ 2 பேருமே அந்த ஸ்பாட் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ வந்து இப்போ போலீஸ் வந்து வராங்க. போலீஸ் வந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்குறாங்க. பட் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ், ஒரு காரோட டயரோட அந்த அச்சு இருக்கும்ல அது கூட கிடைக்கல. போலீஸே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இப்படியோ அந்த ஜேகே வந்து ஒரு மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு மாதிரி கொலையாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி அவர் சாய்க்கோ மாதிரி கொண்டுட்ருக்காரு. ஸோ ஒன் டே அவரோட ஆஃபீஸில் வந்து இப்போ டே வந்து ஜாயின் பண்ணுறாரு, நியூ ஜாயினி. ஸோ டே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்ட் டைப். அவர் வந்து இந்த மாதிரி ரக்கடு சைடு அந்த மாதிரிலாம் அவருக்கு வந்து பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஸோ டேவும் வராரு. டேவும் வந்துட்டு அவருக்கு கொடுத்த எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருக்காரு. ஜேகேவும் வந்து அவர் பண்ண வேண்டிய வேலையும் தவிர கொலை பண்ணுற வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா,
டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜேகே வந்து லவ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜேகே வந்து ஒரு மாதிரி கம்பெனியில் இப்போ ஹார்ஷாக நடந்துக்கிட்டாலும் சில ஒருத்தவங்க கிட்ட சாஃப்டாக வந்து நடந்துப்பார். ஸோ அதை பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வந்திருக்கும், லவ் ஃபீலிங் தான். ஸோ வந்திருக்கும். டேவும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி திக்கு திணறாரு. என்னதான் பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு மாதிரி இருக்கு டேவுக்கு. அப்புறம் டேவும் அந்த மாதிரி தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு ஜேகே முன்னாடி போயிட்டு, ஜேகே அது அது வந்து உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்து பார்த்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், அது அது வந்து நான் நான் வந்து உன்னைய லவ் பண்ணுறேன் ஜேகே அப்படின்னு சொல்லவும், என்ன லவ்வா? இங்கே பாரு, இந்த லவ்வு மயிறு மாட்டா அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து நிற்காத. எனக்கு இந்த லவ்வு சுத்தமாக பிடிக்காது, சரியா? நீ தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லவும், டே வந்து ஜேகே அண்ணா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு டே, நீ இப்போ போறியா இல்லை நான் ஏதாச்சும் பண்ணவா அப்படின்னு சொல்லவும், நான் போயிடுறேன் அப்படின்னு வந்து டேவும் வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு போயிடுறாரு. ஜேகாவும் அவன் மனசுக்குள்ள லவ்வா, லவ்வு என்ன லவ்வோ அப்படின்னு வந்து அவரோட மனசுக்குள்ள டே வந்து விடலை, ஜேகே வந்து விடலை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வந்து டே வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகே அவ்வளோ சொல்கிறது, இங்கே பாரு நம்மளுக்கு செட் ஆகாது, லவ்வு வேண்டாம் 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 அப்படின்னு வந்து சொல்கிறாரு. லவ் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை, உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேவும் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஹார்ட் வந்து பிரேக் ஆகுது. இப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் டேக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்ட்லாம் பிரேக் ஆகுது. டேவும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஒன் டே வந்து டே வந்து ப்ரப்போஸ் மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. உச்சக்கட்ட கோபத்துக்கு வந்து போயிட்டு கத்துறாரு, இங்கே பாரு லவ் பண்ண இஷ்டம் இல்லை, நீ வந்து என்னை லவ் பண்ணுன்னு வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, சரியா? நீ என்னை டார்ச்சர் பண்ணுன்னு வச்சுக்கோயேன், பார்க்க மாட்டேன், கொண்டுட்டு போயிடுவேன், பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லவும், டே வந்து லைட்டாக பயந்துட்டார், ரொம்ப பயந்துட்டார். என்ன என்னை கொல்லுவியா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பயந்துட்டார். ஜேகே வந்து, இங்கே பாரு உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, மறுபடியும் லவ் பண்ணுன்னு வந்து என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், பார்க்க மாட்டேன், கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும், டேக்கு வந்து ஒரு மாதிரி ஜர்க்கு விட்டுருச்சு. என்னது அப்படின்னு. அப்புறம் வந்து டேவும் சரி ஜேகே அப்படின்னு வந்து சாஃப்டாக வந்து சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு, ரொம்ப பயப்படுறாரு ஜேகேவை பார்த்துட்டு. என்ன அப்போ பார்த்த ஜேகே வேறு மாதிரி இருந்தான், இப்போ பார்க்குற ஜேகே வந்து ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு வந்து டேக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு. ஜேகேவும் வந்து அவ்வளோவா அந்த கண்டுக்கலை. சரி தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு. அவர் வேலைன்னா அந்த ஒர்க்கும் அப்புறம் அந்த கொலை பண்ணுறதும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன் டே ஒரு மாஃபியா கூட ஜேகே வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. என்னன்னா இல்லீகல் ட்ரக்ஸ் வந்து ஜேகேக்கு வந்து கொடுக்கணும் அந்த மாஃபியா. பட்டு அந்த மாஃபியா வந்து ஏமாற்றிட்டு அதர் கண்ட்ரிக்கு இந்த ட்ரக்ஸ் வந்து போய் சேர்ற மாதிரி பண்ணியிருப்பான். ஜேகே அதனாலேயே ரொம்ப கோவமாயிட்டு அந்த மாஃபியா கூட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ என்ன நடக்குது அங்கே அப்படின்னா, ஃபுல்லாக ஃபைட்டிங் தான். ஜேகே வந்து அப்படியே சொல்லி காட்டுறான், இங்கே பாரு எதுக்கு இப்போ எனக்கு அந்த ட்ரக்ஸ் இப்போ வேணும், எனக்கு அந்த ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த மாஃபியாவை நான் அந்த ட்ரக்ஸை கொடுத்துட்டேன், நான் அதர் கண்ட்ரிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி உச்சங்கிட்டு கோபத்தில் வந்து சாய்க்கோ மாதிரி கத்திட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து அங்கே யாருமே இல்லை, லைக் அந்த மாஃபியாவோட பாடிகார்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ பாடிகார்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா. ஏன்னா ஜேகே வந்து மாஸ்க் போட்டுருக்காரு, பட் அவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவமாயிட்டு ஒரு மாதிரி பெரிய நைஃப் எடுக்கவும் அந்த பாடிகார்ட்ஸில் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக். சார் என்ன சார் பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்றுங்க, யாராச்சும் கிட்ட வந்தீங்க உங்களையும் நான் கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துட்டு
அது அது வந்து அப்படின்னு சொல்லுவான். யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், எல்லா பாடிகார்ட்ஸும் அங்கே கொஞ்சம் நிறையா பாடிகார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா பாடிகார்ட்ஸும் கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி நின்றுட்டு, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டாங்க எல்லா பாடிகார்ட்ஸும். அந்த மாஃபியா பார்த்துட்டு, என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லணும். இதுதான் பவர் அப்படின்னு சொல்லவும், என்ன பவர் அப்படின்னு வந்து அந்த மாஃபியா ஒரு மாதிரி திமிரா கேட்காமா. அந்த ஜேகேக்கும் அவ்வளோ கோவம் வந்து அந்த நாய்ஃப் எடுத்து அப்படியே குத்துறாரு. லைக் இந்த செஸ்ட் சைட்லேயே குத்தி அப்படியே சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி வேகமாக குத்துவாங்க. அந்த மாதிரி குத்துறாரு. குத்துவோம் இந்த மாஃபியா அப்படியே ஃபுல்லாக பிளட்டாக வந்து அங்கங்கே தெரிக்குது. அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த மாஃபியாவே ஒரு மாதிரி ரணகலமாக வந்து மாறிட்டார். ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு ஈவல் ஸ்மர்க்கு அப்படின்னு ஒரு ஈவல் ஸ்மர்க்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் வந்து டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. வந்து அந்த ப்ரொப்போசலோட அப்ரோச்சை வந்து விடலை. அகைன் வந்து ஜேகேக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே வந்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. ரொம்ப கோவப்பட்டு திட்டுறாரு. ஏன்ட்டே இப்படி பண்ணுற? எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணு வந்து சொல்லிகிட்டே இருக்க, டார்ச்சர் பண்ணாதட்டே அப்படின்னு வந்து சொல்லவும், டேவும் ஒவ்வொரு நாளும் வந்து இதை கேட்டுட்டு அப்படியே போயிடுவார். பட் அவர் பண்ணுற அந்த முயற்சியை வந்து விட மாட்டார். ஸோ இப்படியே வந்து டேவும் பண்ணிகிட்ருக்க ஜேகேவும் வந்து டேவை வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக வந்து திட்டி அனுப்பிச்சி விட்டுருவார். ஸோ இப்படியே தான்டா டேஸ் வந்து போகுது. ஸோ ஒன் டே டே வந்து என்ன பண்ணுறான்னா, டைரெக்டாக வந்து ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி நீல் டவுன் போட்டுட்டு ப்ராப்பராக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு ஜேகேக்கு வரது பாருங்க கோவம். எங்கிட்டேருந்து வருதுன்னா தெரில. அவ்வளோ கோவப்பட்டு ஒரே கத்து, இங்கே பாரு, லவ் பண்ணு என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத, அப்புறம் நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லுவோம். டேக்கு அதை கேட்டுட்டு, பரவாயில்ல, நீ கஷ்டப்பட்டா நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து ஒரு ஈவல் ஸ்மாக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லவும், டே அதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை, என்ன நீ என்ன மேரேஜ் தானே பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷார்ப்பாக 9 o'clock மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், டேக்கு ஒரு மாதிரி சந்தோஷம், ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கார். ஹாப்பியாக இருந்துட்டு சரி ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரும் வந்து போயிட்டார். ஜேகேயோட மனசுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஈவல் ஸ்மார்க், மாட்டினாண்டா அப்படின்னு வந்து இருக்கும். இப்படி தாண்டா கொஞ்சம் வந்து டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அந்த ஒன் டேயில் தான் வந்து மேரேஜ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மேரேஜ் டேட்க்கு அடுத்ததுலேருந்து ஜேகேயோட ஆக்டிவிட்டீஸ் இன்னும் பயங்கரமாக மாறிடுச்சு. ஒரு மாதிரி டேவை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு, நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, நீ அவர்கிட்ட பேசக்கூடாது, நீ இவர்கிட்ட பேசக்கூடாது, நீ அவர்கிட்ட பேச, இவன் யார், அவன் யார், நீயே ஃபஸ்ட்டு ஃபோன் யூஸ் பண்ணுற, அவ்வளோ ரூல்ஸ், அவ்வளோ ரெகுலேஷன்ஸ். டேவும் வந்து சரின்னு வந்து ஒரு மாதிரி விட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே வந்து அந்த மாதிரி டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒன் டே என்னன்னா, ஜேகே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்காரு. லைக் அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்குல்ல, ஸோ அந்த ஒர்க் ப்ரெஷரில் ஒரு மாதிரி டென்ஷனாகவே உட்காந்துருக்காரு. டே வந்து என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட இப்போ பேசாத, நான் வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். இப்போ வந்து நீ வந்து என்கிட்ட பேசுனேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, கை வச்சாலும் வச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். டே வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்னாச்சு ஜேகே, சொல்லு அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணவும், ஜேகே வந்து ஒரு மாதிரி கோவத்தில், இங்கே பாரு, இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் லவ் பண்ண மாட்டேன், லவ் பண்ணி ஒன்று மேரேஜ் பண்ணி வச்சுட்டு என்னை எப்படி பண்ணிகிட்ருக்கப்பார் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஷாக கத்துறாரு. ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி கத்திட்டு, இங்கே பாரு, நீ ஏன் லைஃப்பில் இப்போ நீ குறுக்கிடுற மாதிரி மறுபடியும் நீ குறுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இன்னொரு சுயரூபத்தை நான் உங்ககிட்ட இன்ன வரையும் காட்டினதில்லை, காட்டினேன், தாங்க முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லவோ, டே வந்து இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே இல்லை.
நீ என்ன பண்ண வேணாலும் பண்ணிக்கோ ஜேகே. ஆனால் நான் உன்னை விட்டு மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்து எங்கிட்டேருந்து ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்து ஒரு நைஃபை எடுத்துட்டு ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவப்பட்டு அந்த நைஃபை எடுத்து டேவோட கையில் அப்படி கிழிச்சிட்டாரு. டே வந்து இது எதிர்பார்க்கல சடனாக டேவோட கையிலேருந்து அவ்வளோ பிளேட்டு போகுது. ஜேகே அதை பார்த்துட்டு ஒரு ஏவில் ஸ்மெல் பண்ணிட்டேன். இங்கே பாரு, நீ என் லைஃப்பில் நீ குறுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், இதுக்கு மேலேயும் நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஸோ டேவும் வந்து ஒரு மாதிரி அழுகிறாரு. ஜேகே அப்படின்னா ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையே. அவர் பாட்டுக்கு அவர் பண்ண வேண்டிய அந்த வேலையை பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போயிட்டு ஒரு மாதிரி லாங் கோட், அதே லாங் கோட் தான் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு வீட்டை விட்டு. டே வந்து பார்த்துட்டு என்ன தான் இவனு டேயோட மனசுக்குள்ளே தான் நம்ம வந்து உண்மையாக தானே லவ் பண்ணோம், இவன் என்ன ஒரு மாதிரி கடமைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறான், அண்ட் இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு வந்து டேயோட மனசுக்குள்ளே அவ்வளோ கேள்வி இருக்குது. டேவோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக உட்காந்துட்டாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். என்ன கொஸ்டின் கேட்பேன்னா, அந்த எஃப்எஃப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடட்டா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு ட்ராப் அவுட் பண்ணால் எனக்கு மனசு வரலை, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நான் ட்ராப் அவுட் பண்ண மாட்டேன். ஸோ நான் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு சீக்கிரமாகவே வந்து பார்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி அந்த எஃப்எஃப்பை வந்து முடிச்சிடுறேன். ஓகேவா? ஃபுல்லாகவே அடுத்து ஃபுல்லாகவே ஒன் ஷாட் தான். மறுபடியும் எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? பை.